சோபா வீடு வந்தா சேர்ந்துருமா சோபா. சோபா டாக்டர், சோபாக்கு என்ன டாக்டர்? எல்லா விவரமா சொல்றேன். ஆஷா, சோபாவை ஜாகிரதாச்சு. ஒரு முக்கியமான சமாச்சாரம், அதை உங்கள்கிட்ட பேசி முடிவு செய்தியா? என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க மகன் சோபா முழுக்க முழுக்க குணமடைஞ்சிட்டுதா ரொம்ப நம்பிக்கையோட இருந்து. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நடந்த சம்பவம் எங்க மறுபடியும் அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நடந்தது டாக்டர்? மறுபடியும் என் மகளுக்கு என்ன நடந்தது? நான் சோபா அழைச்சிட்டு உலாவ போயிருந்தேன். திரும்பி வரும்போது ஒரு கல்யாண ஊர்வலம் வந்தது. அது வரைக்கும் சுய நினைவோடு இருந்தவர் மேல சத்தத்தையும் கல்யாண ஊர்வலத்தையும் பார்த்த உடனே தாறுமாறா ஏதோ பேசி திடீர்னு மூச்சாகி வந்துட்டான். அவளுக்கு மூச்சை தெளிய வச்சு இப்பதான் அவளுடைய இருப்பிடத்துல சேர்த்துட்டு வரேன். மூச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவளை எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எதுக்கும் பதில் சொல்லாம விம்மி விம்மி அழுதுட்டு இருக்கான். கொட்டு மேளத்துக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கும் அவளுடைய அதிர்ச்சிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சார், இதனுடைய உண்மையை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். உங்க மகளை பற்றி உண்மைகளை நீங்க மேலும் மேலும் மறைச்சுக்கிட்டே இருந்தா என்னாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி காண முடியாது. நீங்களும் உங்க மகளை பழைய நிலைமையில பார்க்க முடியாது சார். டாக்டர், நான் உங்ககிட்ட எதை சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர். உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு வேகம், ஏதோ ஒரு உணர்ச்சி என்ன சொல்ல விடாம தடுக்குது டாக்டர். டாக்டர், எங்க மகளுடைய வாழ்க்கையில நடந்த பயங்கரமான சம்பவத்தை நாங்க அடியோட மறந்துடணும்னு நினைக்கிறோம் டாக்டர். பயங்கரமான சம்பவமா? ஆமா டாக்டர், ஆமா. அது எங்க குடும்பத்தில் விழுந்த ஒரு பயங்கர பேரிடி டாக்டர். அமைதியோடு ஆனந்தத்தோடு மிதந்துட்டு இருந்த எங்க வாழ்க்கை படகை நிர்மூலமாக்கி எங்களை தத்தளிக்க விட்ட சூறாவளி காத்து டாக்டர். சோபாவை உங்களுக்கு தெரியும், கள்ளங்கபட இல்லாத சின்னஞ்சிறிய பெண். ஆனா டாக்டர், உங்களுக்கு இப்ப உண்மைதானே வேணும்? சோபாவுடைய சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன் டாக்டர், சொல்றேன். சோபா ஒரு விதவை டாக்டர், விதவை. விதவையா? சுமார் 17 வருஷங்களுக்கு முன்பு என் மகன் சௌபாகியவதி. ஆமா டாக்டர், அவ பிறந்த போது அவளுக்கு நாங்க வச்ச பேர் சௌபாகியவதி தான். சோபா பிறந்தா அப்ப நானும் என் மனைவி ரொம்ப சாதாரணமான நிலைமையில பூனாவில் இருந்தோம். சோபா பிறந்த உடனேயே எங்களுக்கு லட்சுமி கடாட்சி ஏற்பட்டது. செல்வம் எங்களை தேடி வந்தது. 10 வருஷம் டாக்டர், 10 வருஷம் 7 மில்களுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன். முதல்ல பெண் குழந்தை பிறந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே எங்க வீட்டுல மகாலட்சுமியே பிறந்தா டாக்டர். துன்பத்தினுடைய சாயலே தெரியாது ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலரை போல வாடாம வதங்காம அவளை நாங்க வளர்த்தோம் டாக்டர். அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், விரும்பினதெல்லாம் செய்து முடிச்சோம். இல்லைன்ற சொல்ல அவளை பொறுத்த மட்டும் இல்லாமலே செய்தோம். உயர்ந்த கோடீஸ்வரர்கள் வீட்டு குழந்தைங்க படிக்கிற கான்வென்ட்ல அவளை நாங்க படிக்க வச்சோம் டாக்டர். வசதி, செல்வம், அழகு, அறிவு அத்தனை அவகிட்ட புரிந்திருக்கிறத பார்த்து பிறந்தா இப்படி இல்ல ஒரு பெண்ணு பிறக்கணும்னு ஊரே பெருமைப்பட்டது. தாயும் தந்தையும் தான் அவளுக்கு தெய்வம். அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு அவளை வாழ்ந்தா.
குழந்தையா இருந்தவ குமரியான போது அவளுக்கு 15 வயசு இருக்கும். ஒரு நாள் பம்பாயிலிருந்து என்னுடைய சகோதரி, அதாவது சோபாவுடைய அத்தை என் வீட்டுக்கு வந்திருந்தா. அவங்க குடும்பமும் பெரிய லட்சாதிபதி குடும்பம். அவளுக்கு ஒரு பிள்ளை 21 வயசுதான் இருக்கும். ரொம்ப அழகா இருப்பான். அந்த வயசுலயே டாக்டர் பரீட்சை தேறி மேல் படிப்புக்காக அமெரிக்கா போக வேண்டியிருந்தது. வீட்டுக்கு வந்த என்னுடைய சகோதரி சோபாவை பார்த்தா, அண்ணா, உன் மகளை என் மருமகளா ஆக்கிக்க ஆசைப்படுறேன். என் பையன் அமெரிக்கா போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுன்னு அவசரப்படுத்தினான். என்ன அப்படி அவசரப்படுத்திருக்கவே வேண்டாம் டாக்டர், என்ன அப்படி அவசரப்படுத்திருக்கவே வேண்டாம். டாக்டர், உறவு விட்டு போக வேண்டாம். உடனே நாங்களும் சம்மதத்தை தெரிவிச்சோம். ஜாதக பொருத்தம், நாள் பொருத்தம் எல்லாமே பிரமாதமா அமைஞ்சிருந்தது. ஏம்மா, உங்க அத்தானை கல்யாணம் செய்துக்கிறியான்னு நாங்க சோபாவை கேட்டோம். கல்யாண சடங்குனுடைய தாற்பயமே தெரியாத விளையாட்டு பருவம் அவளுக்கு. சரின்னு சொன்னா. டாக்டர், பூனா நகரமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல லட்சம் ரூபாய் செலவுல கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும். தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம், 2 மணி நேரம் தான் என் சோபா சுமங்கலியா இருந்தா டாக்டர். மனுஷன் எல்லா வகையிலையும் பாக்கியசாலியா இருக்கிறதுக்கு ஆண்டவனே அனுமதிக்கிறது இல்லை டாக்டர். திருமணம் முடிஞ்ச உடனே பெண்ணும் மாப்பிளையுமா கோவிலுக்கு போறது எங்க சம்பிரதாயம். சோபாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாப்பிளையே காரை ஓட்டிட்டு போனார். அவங்க வருகைக்காகவே விதி காத்துட்டு இருந்தது போல இருக்கு. வழியில ஒரு விபத்து, பயங்கர விபத்து. அந்த விபத்து என் சோபாவை அவங்களே ஆக்கிடுச்சு டாக்டர். அந்த அதிர்ச்சியில சோபா பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில இருந்தா. அவ வீட்டுக்கு வந்த போது என் பழைய சோபாவை நான் பார்க்க முடியல டாக்டர். புத்தி சுவாதீனம் இல்லாத நிலையில தான் நான் அவளை பார்க்க முடிஞ்சது. எத்தனையோ டாக்டர்கள், எவ்வளவோ பணம் செலவழிச்சேன். நம்பிக்கை இழந்த நிலையில ஆஸ்தி பூரா வித்துட்டு என் மகளையும் கூட்டிக்கிட்டு அமைதியை நாடிதான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் டாக்டர். என் செல்வத்தினுடைய சரித்திரம் இதுதான் டாக்டர். துள்ளி திரிந்து மகிழ வேண்டிய பருவம், புன்னகையோடும் பூரிப்போடும் வாழ வேண்டிய வயது. அந்த துல்லியமான மலரோடவா விதி விளையாட வேண்டும்? கொடுமை, நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமை. அம்மா, தனக்கு திருமணம் நடந்ததையோ விபத்து நேர்ந்ததையோ நினைச்சு சோபா எப்பவாவது பேசியிருக்காளா? இல்ல டாக்டர், அவ எதுவுமே பேசுறதில்லை. ஆனா ரத்தத்தை பார்த்தாலும், கொட்டு மேல சத்தத்தை கேட்டாலும் அவ குழப்பமடைஞ்சு மூர்ச்சி ஆயிடுறா. உண்மையை சொன்ன நாங்களே அவளை கல்யாணமாகாத கன்னி பெண்ணாகத்தான் நினைக்கிறோம் டாக்டர். அதுதாமா நல்லது. நடந்தது ஒரு கனவா நினைச்சு நாம மறக்கிறதா நல்லது.
உனக்காகத்தான் அந்த டேப் ரெக்கார்டரை நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு நல்ல மியூசிக் ரெக்கார்ட் செஞ்சிருக்கேன். இதை நீ கேட்டா. ஏன் சோபா, உனக்கு நாதசுர இசைனா ரொம்ப பிடிக்கும்ல? நாதசுரமா? எனக்கு எனக்கு நோ சோபா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கேட்டுதான் பாரு. சோபா, நீ ஏது நிறுத்தின? இல்ல ஃப்ரெண்ட், இந்த இசைய கேட்டா நான் ரொம்ப கலரமடைறேன். ஒரே குழப்பமா இருக்கு. இதை நான் கேட்கவே மாட்டேன். இந்த இசை எனக்கு வேண்டாம் வேண்டாம். சோபா, மனம் பிரமதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். இருட்ட கண்டு ஏதோ நினைச்சு பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டா மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது பயமாத்தான் இருக்கும். எந்த இடத்தை பார்த்த உடனே பயம் ஏற்பட்டதோ அந்த இடத்தையே இமை கொட்டாம பார்த்தா அது வெறும் இருட்டு தான், ஒண்ணுமே இல்லைன்னு புரியும், பயமும் தெரியும். அதுபோல இந்த இசையை கேட்ட உடனே நீ குழப்பம் அடையாது. ஆனா இதையே நீ மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டா நீ நினைக்கிற பயங்கர ஒலி மாறுபட்டு இனிமையான நாதம் தான் உனக்கு கேட்கும். இல்ல ஃப்ரெண்ட், நீ எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் இந்த ஒலிய கேட்கிறப்ப என் உடம்பெல்லாம் சிலிட்டு போகுது, என் ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போகுது. இல்ல சோபா, இது வெறும் கோழைத்தனம். மறுபடியும் நீ கேட்டுப்பாரு. பதட்டம் அடையாம அமைதியா நீ கேட்டுப்பாரு. சோபா, என்னம்மா இது? எதுக்காக நீ அழற? முதல்ல நிறுத்துங்களே. ஃப்ரெண்ட், நீங்க சொன்னது போல இப்போது நாதத்தை கேட்கும் போது பயங்கரம் எதுவுமே ஏற்படலையே தவிர ஒரு வேதனை ஏற்படுது. யாரோ என் இதயத்தை சம்மட்டியால பிளக்கிற மாதிரி உணர்ச்சி ஏற்படுது. குலுங்கி குலுங்கி ஆளும் போல் தோணுது ஃப்ரெண்ட், அழகு போல தோணுது. சோபா, ஆரம்பத்தில் நீ சொன்ன மாதிரி இல்லாம இப்ப பயம் தெளிஞ்சு வேதனை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதப்பா, உன்னை நான் தொந்தரவு செய்யலாம் நினைக்காது. எந்த விதமான சாதனமும் இல்லாம நீ மறுபடியும் அதை வச்சு கேட்டுப்பார். வேதனை தானா குறை. இனிமையான அந்த இசை நிச்சயமா உனக்கு ஆறுதலை தரும். ப்ளீஸ். ட்ரை பண்ணு. இப்ப உனக்கு பயம் ஏற்படுதா? குழப்பமா இருக்கா? வேதனையா இருக்கா? இல்ல ஃப்ரெண்ட். மங்களகரமான இந்த நாதம் உன் மனசுக்கு அமைதியை தருது இல்ல? அமைதியை மட்டும் இல்ல, இந்த நாதம் என் உள்ளத்துல இனிமையை கூட ஏற்படுத்திருக்கு. ஆமா மாமா, இவ்வளவு நாளா அவளோட பழகிட்டு இருந்த எனக்கே இப்ப அவளை பார்க்கும்போது பழைய சுபாவம் இப்படி மாறிட்டான்னு ஆச்சரியமா இருக்கு. Is it? Very good, doctor. சீதா, புறப்படலாமா?
எவ்வளவோ காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாமா என் மனசுல ஒரு புது உற்சாகமே பிறந்திருக்கு. உன்னை இந்த நிலைமையில பாக்குற இந்த நாள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு புனிதமான நாளம்மா. நான் செய்த பிரார்த்தனை எல்லாம் வீண் போகல. நான் செய்த பூஜைக்கெல்லாம் இன்னைக்குதாம்மா பலன் கிடைச்சிருக்கு. அப்பா, நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் காரணம் டாக்டர் தான் அப்பா. அதை என்னால மறக்க முடியுமாமா? அவருக்கு நம்ம குடும்பமே ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. டாக்டர், நீங்க என்னுடைய குடும்பத்துக்கே விளக்கேற்றி வச்சிருக்கீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உங்களை மறக்க முடியாது டாக்டர். நீங்க என்ன ரொம்ப புகழறீங்க. இது என்னுடைய தொழில் மட்டும் இல்ல, கடமையும் கூட. டாக்டர், உங்களுக்கு நீண்ட ஆயுளும் மேலும் மேலும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சோபா, உனக்கு புது வாழ்வு கொடுத்த டாக்டருக்கு நமஸ்காரம் பண்ணம்மா. எனக்கு நமஸ்காரம். என்னங்க இதெல்லாம்? ஏ, என்ன இருந்தாலும் அவ சின்னவதானே, தப்பு இல்லையே. எஸ் டாக்டர், there is nothing wrong. சோபா, சோபா, நான் உன்னை என்னென்னமோ ஆசீர்வாதம் பண்றது. சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்களேன். ஆமாம், உனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகி நீ அமோகமா இருக்க. ஆஷா, சோபா குணமடைஞ்சதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம். ராத்திரி பகல்னு பார்க்காம அவளை கூடவே இருந்து பொறுப்பா கவனிச்சிட்டதுக்கு நான் உனக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கே தெரியலமா. நல்லா இருக்கு மாமா நீங்க எனக்கு நன்றி சொல்றது. நீங்க எனக்கு எவ்வளவோ செய்திருக்கீங்க. உங்க வீட்டுல ஒருத்தரா பாவிக்கிறீங்க. எனக்கு இதை விட வேற எந்த பெருமையும் தேவையில்லை. சோபா, மாமா வீட்டுக்கு போகலாம். ஆமாப்பா, நான் இனிமே நம்ம வீட்லயே தான் இருக்க போறேன். பின்ன மறுபடியும் உன்னை இங்க விட்டு போவா நான் நினைக்கிறேன். இனிமே நீ எங்களோடய தான் இருக்கணும். டாக்டர், உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற அளவுக்கு நாளைக்கு ஒரு டின்னருக்கு ஏற்பாடு செய்ய போறேன். அப்பா, டின்னர் ரொம்ப பிரமாதமா இருக்கணும். Of course my daughter, it's going to be a grand one. Come on doctor. கொஞ்சம் இருமா. கொஞ்சம் இருக்கம்மா. நீங்களும் வாங்க டாக்டர், உங்களுக்கும் நிறைய திருஷ்டி பட்டிருக்கு. நானா? நான் எதுக்கு? நீ சொல்றேன் டாக்டர், போங்க போய் நில்லுங்க. வாங்க டாக்டர். உள்ள வாங்க. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். உட்கார். டாக்டர், நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு தெரியுமா? உண்மையிலேயே என் மகன் சோபா ஒரு மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவகிட்ட ஏற்பட்டிருக்கிற பெரிய மாற்றத்தை கவனிச்சீங்களா டாக்டர்? கவனிச்சேன் சார். குறும்பும் கேலியுமா சிறு குழந்தை போல இருந்த உங்க மகன் அடக்கமும் பெருந்தன்மையுமா அவ அறிவுல கூட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறத கவனிச்சேன் சார். டாக்டர், அந்த முன்னேற்றம் உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி. நான் அதை பத்தி பேசல டாக்டர். தலை நிறைய பூவோடையும் நெத்தியில குங்கும பொட்டோடையும் அவளை மங்களகரமா நான் பார்த்த போது என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சு டாக்டர். என் கண்ணவர்ல மகாலட்சுமியே காட்சி தந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா சார், தனக்கு கல்யாணம் ஆனதோ தான் ஒரு விதவைங்கிறதையோ அவ அடியோடு மறந்திருக்கணும். இனிமே அவளுக்கு அந்த நினைவு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம யாருமே அவளுக்கு அதை ஞாபகப்படுத்தாம இருக்கிறதா நல்லது. நாங்க அதை ஞாபகப்படுத்துறத டாக்டர், நாங்களே அதை அடியோட மறந்துட்டோம். நாங்க செய்த தவறு அவளை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். சாஸ்திரமோ சம்பிரதாயமோ பாவமோ புண்ணியமோ எங்களுடைய தொலையட்டும். என் மக வாழணும், அது ஒண்ணுதான் என்னுடைய லட்சியம் டாக்டர். சீக்கிரமே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு இன்னைக்கு அவ ஏத்துக்கிட்டு இருக்காளே சுமங்கலி கோலம், அதை சாஸ்வதப்படுத்திட்டேன்னா பெற்றவங்களுக்கு அதை விட வேற என்ன மகிழ்ச்சி டாக்டர் இருக்க முடியும்? நீங்க செய்திருக்கிற முடிவை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து
சீக்கிரத்திலேயே சோபாவை கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் சார். நான் இன்னிலிருந்தே அந்த முயற்சியில தான் ஈடுபட போறேன் டாக்டர். சார், நான் வந்த காரியம் சுபமா முடிஞ்சது. நான் ஊருக்கு புறப்படலாம்னு இருக்கேன். உங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுட முடியுமா டாக்டர்? நீங்க கொஞ்ச நாள் இங்க தங்கித்தான் போகணும். இல்ல சார், நோ நோ நோ, நீங்க என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நான் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வாங்க உள்ள போறேன். உங்க அப்பாவுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏனா உங்ககிட்ட இருந்து என் போட்டோவை பார்த்து உங்க அப்பா உன்னை கோச்சிட்டு இங்க அனுப்பலைன்னா நாம இப்படி சந்திக்க முடியுமா? கீதா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பொண்ணு சோபாவும் பரிபூர்ணமா குணமடைஞ்சிட்டேன். முதல்ல தனிப்பட்ட முறையில நான் எடுத்துக்கிட்ட தொழில எனக்கு பூர்ண வெற்றி கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம அடுத்த கட்டம் கல்யாணம் தான். ரொம்ப அவசரப்படுறீங்களே. கல்யாணம் என்ன சாதாரண விஷயமா? எங்க அப்பாவை கேட்க வேண்டாமா? அவர் சம்மதிக்க வேண்டாமா? கீதா, இவ்வளவு பெரிய மனோதத்துவ டாக்டர் மருமகன் அடைய உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்க வேண்டாம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போதும் சந்துரு. ஒன்னும் கவலைப்படாத கீதா, நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கத்தான் போகுது. ஆமா, சோபாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எப்ப நான் அவளை சந்திக்க முடியும்? சமயம் வரும்போது நிச்சயமா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கீதா, நீதான் எனக்கு மனைவியா வரப்போறேன்னு தெரிஞ்சா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என் மேல அவளுக்கு அவ்வளவு மரியாதை, பிரியம், அன்பு. காதலும் உண்டா? ஏய், என்ன உளர்ற? உன்னை என்னாலதான் காதலிக்க முடியும், என்ன உன்னாலதான் காதலிக்க முடியும். போதுமா? டாக்டர், டாக்டர், டாக்டர். சோபா, டாக்டர் இல்ல போல் இருக்கேன். உங்க போலாமா? டாக்டர் உள்ள இருப்பார். வாயும் போய் பார்க்கலாம். டாக்டர், டாக்டர், டாக்டர். சோபா, டாக்டர் இருந்திருந்தா இப்ப நாம போட்ட சத்தத்துக்கு வெளியே வந்திருப்பார் இல்லையா? வா போலாம். டாக்டர் இல்லாட்டி என்ன, இது எங்க வீடு தானே. வாஷா, உள்ள போலாம். டாக்டர் ரொம்ப பாரு, எல்லாம் எப்படி இறந்து கிடக்குது. அவர் என்ன செய்வார் பாவம், பிரம்மச்சாரி தானே. இந்த ஆம்பளைகளுக்கே தான் இருக்கிற இடத்த ஒழுங்கா வச்சுக்கவே தெரியுது. இதுவே இவருக்கு கல்யாணம் இருந்தா இவர் மனைவி இதெல்லாம் சுத்தமா வச்சிருப்பாங்க. என்ன சோபா, டாக்டர் ரொம்ப சுத்தம் பண்றதுல உனக்கு இவ்வளவு வாக்குற? இதுல தவறு என்ன ஆஷா? உனக்கு பிடிக்கலன்னு நீ பேசாம இரு. என்ன சோபா, போட்டோ பார்த்த உடனே அப்படியே அசந்து நின்னுட்ட? அசந்து நிக்கிற மாதிரி அது உருவம் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படியா? இது நான் பாக்குறேன். எனக்கு ஒண்ணு அப்படி தோணலையே. உனக்கு தோணாது. ஆனா இந்த போட்டோவை பார்த்த உடனே டாக்டரையே நேர பாக்குற மாதிரி இருக்கு. ஆஷா, நிஜமா சொல்றேன், டாக்டருடைய அழகு, அடக்கம் வேற யாருக்குமே இருக்க முடியாது. அவரை பாக்குற ஒவ்வொரு சமயமும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை சந்திக்கிற பாக்கியம் என் வாழ்க்கையில ஏற்பட்டது. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏதேது ரொம்ப வள்ளிக்க ஆரம்பிச்சுட்ட. அவரை நான் விரும்புறேன். அதனாலதான் என் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்றேன். அப்படியா? ஆஷா, இதை நான் என் ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போறேன். அவர் இல்லாத சமயத்துல இந்த போட்டோவை எடுத்துட்டு போனா நீ திருடிட்டேன்னு நினைக்க மாட்டாரு? நினைக்கட்டுமே, நான் போட்டோ தானே திருடுறேன். அவர் ஏற்கனவே என் மனசையே திருடிட்டாரு. என்ன உணர்ற? நிஜமா சொல்றேன், நான் கல்யாணம் செய்து கொடுத்தா இருந்தா இவரையே தான் செய்துக்க போறேன். ஆமா, அவர் உன்னை விரும்புறாருன்னு உனக்கு தெரியுமா? விரும்புறாருன்னு தான் நினைக்கிறேன். விரும்புறான்னு வச்சுக்க, உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு மறுத்துட்டா? இல்ல ஆஷா, அவர் மறுக்கவே மாட்டார். அப்படி மறுத்தா சத்தியமா சொல்றேன், எனக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சு. அந்த அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேன் ஆஷா. அவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற சந்தேகம் எனக்கே இருக்கு. சரி சரி, உனக்கு காதல் பைத்தியம் சரியா பிடிச்சிருக்கு. இது எங்க போய் முடியுமோ அது எங்க முடியும்னு எனக்கு தெரியும். சுபம் சுபம். வாஷா, டாக்டர் இடத்துக்குள்ள போயிடலாம். ஆமா, இப்ப டாக்டர் திடீர்னு எதிரில வந்துட்டா என் போட்டோவை ஏன் எடுத்தாலும் கோச்சிக்க மாட்டாரு? கோச்சிக்கவே மாட்டேன். என் முகத்தை பாப்பா, சிரிப்பா, அதுக்குள்ளதான் ஓடியே போயிடுவேன். வாஷா.
எங்கம்மா ரொம்ப நேரமா உன்னை காணமே. நான் அப்புறத்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணு இல்லப்பா, ஆஷாவை கூட்டிக்கிட்டு வெளியில போயிருந்தேன். நானே உன்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேம்மா. நீயே போயிட்டு வந்தியா? வெரி என்ன டாக்டருடைய போட்டோ அது? இங்கே போட்டா பாப்பா. ஆஷா, சோபாவுக்கு டாக்டருடைய படம் எப்படி கிடைச்சது? இல்ல மாமா, நானும் சோபாவும் டாக்டர் பாக்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா டாக்டர் அங்க இல்ல. அவரோட ரூம்ல இந்த போட்டோ இருந்தது. அதை சோபா எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. அவருடைய படம் இவளுக்கு எதுக்குமா? வந்து ஏமா தயக்கம்? மாமா, சோபா டாக்டர் நேசிக்கிறா. அவர் இல்லாம அவளால வாழவே முடியாதா. அவரையே கல்யாணம் செய்துக்க போறாளா. இன்னும் ஏதேதோ சொன்ன மாமா. அப்படியா? சீதா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? நம்ம சோபா டாக்டர் தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு ஆஷா கிட்ட சொன்னாலும். அது மாத்திரம் இல்ல, கையோட டாக்டருடைய போட்டோவே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. எப்படி இருக்கு? ஏங்க சிரிக்கிறீங்க? அதனால என்ன? ஆஷா, நீ கொஞ்சம் உள்ள போமா. என்னங்க, சோபாவை டாக்டர் கல்யாணம் செய்துக்கிறதுல என்ன தவறு? நல்லவர், யோக்கியமானவர், படிச்சவர். அது மட்டுமில்ல, நம்ம சோபாவை டாக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். அவரை கணவரை அடைய சோபா எவ்வளவோ அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். எனக்கு மட்டும் இதுல என்ன ஆட்சேபம் இருக்க போகுது சீதா? எப்படியோ சோபா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எதுக்கும் இந்த விஷயத்தை பத்தி டாக்டரையும் கேட்டுறது நல்லது இல்லையா? இப்ப என்னங்க அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டும், சமயம் பார்த்து கேட்கலாம். டாக்டர், நான் உண்மையா சொல்லட்டுமா? இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்படியா சோபா? ரொம்ப நன்றி. ராஜகோபால், என்னுடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப சந்தோஷமான நாள். டாக்டர் சந்திர, who is responsible for it. மிஸ்டர் ராஜகோபால், how are you doing? டாக்டர், உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும் சொல்லிருக்கீங்களே, எங்க வாசிங்க. இப்போவா? நோனோ, எனக்கு சுமாராத்தான் வாசிக்க தெரியும். பரவாயில்ல, வாசிங்க. ஆமா டாக்டர், நீங்க பியானோ வாசிக்க, என் டாக்டர் பாடட்டும். ஏன் சோபா, நீ பாடுவியா? அவ பாடுறது இல்ல, ஆடக்கூட ஆடுவா. என்ன சோபா? ஓ எஸ் டாக்டர்.
சைல்ட் எக்ஸலண்ட். டாக்டர், ரொம்ப பிரமாதமா பியானோ வாசிக்கிறீங்களே. தேங்க்ஸ். கீதா, கீதா, என்ன சித்தப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஊர்ல இருந்து உங்க அப்பா வரதா லெட்டர் போட்டிருக்காரு. உங்க கல்யாண விஷயமா நாங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பையனை கூட நான் பாத்துட்டேன். என்ன சித்தப்பா நீங்க கூட இப்படி அவசரப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம. உங்ககிட்ட எது கேட்கணும்? இந்த பாருமா, நீ யார மனசுல விரும்புறியோ அவனுக்கே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் கூட தெரியுமா. எங்க உன் கையை நீட்டு, கையை நீட்டு. நீ மனசுல ஏதோ ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்க, எங்க கிட்ட எல்லாம் மறைக்க பாக்குற. பார்த்தோம் தானே? அப்புறம் நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கவன் இங்க இருந்து கிழக்க இதே ஊர்ல இருக்கான். உண்மைதானே? சொல்லுங்க சித்தப்பா. உனக்கு மாப்பிள்ளையா வர போறவன் ஒரு வகையில டாக்டரா தான் இருக்கணும். கரெக்டா? சித்தப்பா உனக்கு கல்யாணம் எவ்வளவு வந்துருச்சுமா? ரேடி சொல்லுதே. உங்க அப்பா வரட்டும், முடிச்சு விடுறேன். அதுக்கு நானாச்சு. போங்க சித்தப்பா. சார், ஐயாவும் அம்மா வெளியில போயிருக்காங்க. டாக்டர், என்ன டாக்டர் வந்த உடனே அவசரமா பரப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல சோபா, அப்பா அம்மாவை பார்க்கான்னு வந்தேன். அவங்க வெளியில போயிருக்கிற வேலைக்காரன் சொன்னான். அதனால அப்போ அவங்கள தான் பார்க்க வந்தீங்களா? என்ன பார்க்க வரலையா? வந்து நீயும் வெளியில போயிருப்பேன்னு நினைச்சேன். போய் பைத்தியமா இருந்த பெண்ணு தானே. அவளை எதுக்காக பார்க்கணும்? அவளோட எதுக்காக பேசணும்னு வச்சிருப்பீங்க? சேச்சே, என்ன சோபா அப்படி சொல்ற? இத பார், நீ இந்த மாதிரி நல்லபடியா குணமடைஞ்சதுக்காக நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? என் வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத பெரிய வெற்றி இதுதான் சோபா. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி டாக்டர். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டீங்க. ஆனா நான் நினைக்கிற காரியம் டாக்டர் நீங்களே சொல்லுங்க, எனக்கு இதுல வெற்றி கிடைக்குமா? சோபா, வெற்றி தோல் எதுவுமே நம்ம கையில இல்ல. பவித்திரமான நினைவோடு நேர்மையான முறையில முயற்சி செய்தா கூடவா டாக்டர் வெற்றி கிடைக்காம போயிடும்? முயற்சி செய்தாலும் தோல்வி அடையிறது சகஜம் இல்லையா? அதை தாங்கிக்கூடிய சக்தி இருக்கணும் சோபா. எதையும் தாங்கும் சக்தி என்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கே இல்லை டாக்டர். மறுபடியும் எனக்கு ஏமாற்றமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா சோபா, அப்படி ஏற்படக்கூடாதுன்னு என்ன வாழ்த்துங்களேன் டாக்டர். உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு நான் என்னைக்குமே வாழ்த்திக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க நினைக்கிற அந்த பிரகாசமான எதிர்காலம் எனக்கு ஒரே ஒரு ஆளை அளிக்க முடியும் டாக்டர். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது நீ பூஜிக்கிற தெய்வம். அது மனித ரூபத்திலே இருக்கலாம் இல்லையா? மனிதனை தெய்வமாக்குறது, தெய்வத்தை மனிதனாக்குறதும் அது தனிப்பட்டவங்களுடைய நம்பிக்கை சோபா. அந்த நம்பிக்கையில தானே டாக்டர் மனித சமுதாயமே இயங்கிக்கிட்டு இருக்கு. சோபா, எனக்கு மனோ தத்துவம் மட்டும்தான் தெரியும். ஆனா நீ உலக தத்துவமே பேச, அந்த அளவுக்கு நீ உயர்ந்திருக்க. டாக்டர், அந்த உயர்வை கொடுத்ததே நீங்க தானே. என்னமோ தெரியல சோபா, உன் எதிரில பேசக்கூடிய சக்தியை கூட நான் இப்ப இழந்து நிக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இன்னொரு தடவை சந்திப்போம். நான் வரேன் சோபா. சந்திர, உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? எங்க அப்பா ஊர்ல இருந்து வரப்போறாராம். சித்தப்பா சொன்னார். அப்படியா? எதுக்கு தெரியுமா? எனக்கு உடனே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து என்னை என் புருஷனோட அனுப்பிட்டு தான் மறுகாரியம் பார்க்க போறாராம். போகட்டும், உன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கையா கிடைக்குமா இல்ல அதுவும் இல்லையா? என்ன உளறீங்க? மாப்பிள்ளையும் நீங்க தானே. இது ஆமா சந்திரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம 2 பேரும் நேசிக்கிறது எப்படியோ எங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. எங்க அப்பா வர வேண்டியதுதான், உடனே கல்யாணம் முடிஞ்சிடும். கீதா, நான் சொல்றேன்னு தவறா நினைக்காத. நம்ம கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டா என்ன? ஏன் சந்துரு? எனக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு மன நிம்மதியோடு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கு. கல்யாணம் நடந்துட்டு அவங்க சிக்கல் எல்லாம் தீர்ந்துடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அதை சொல்ல வரல கீதா. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு பிடிக்காதெல்லாம் பேசி என்ன பயமுறுத்தினா அப்புறம் நான் உங்களோட பேசவே மாட்டேன். சொல்லுங்க சந்துரு, நம்ம கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க. சரி, நம்ம கல்யாணம் நடக்கும். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும் சொல்லுங்க. சரி, கூடிய சீக்கிரமே நடக்கும். That's good. கீதா, சும்மா இருங்க. அங்க ஏதோ கார் வருது, நம்மள யாரா பாத்துற போறாங்க. நீ ஒண்ணு
நம்ம காதல் ஏரோப்ளேன் வேகத்துல பறந்துட்டு இருக்கு. ஆற்றால ஒரு கார் நம்மள என்ன பண்ண முடியும்? என்ன வந்து எவனாவது ஏதாவது கேட்டோம், உன் வேலையை பார்த்துட்டு போடா முட்டா பலன்னு கேட்டுருவோம் தெரியுமா? மூர்த்தி மூர்த்தி வாடா இங்க வாடா. நீங்க எப்படி திடீர்னு? மூர்த்தி உனக்கே நல்லா இருக்கா? என்னடா இதெல்லாம்? என்ன மிரட்டர் பாத்துட்டு இருக்கீங்களே? ஏதோ கேக்குறேன், நீங்களே கேளுங்க. என்னப்பா கேக்குறது? இவர் எங்க பெரியப்பா. ஒண்ணுமில்ல பெரியப்பா, இவன் இந்த இயற்கை காட்சி எல்லாம் கண்டு ரசிக்கணும்னா நாங்க 2 பேரும் ரசிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நல்லா இருக்கடா, நீ குடும்ப பேரை காப்பாத்த லட்சணம். ஏன்னா வண்டியில நீ வாமா சொல்றேன். பயப்படாத, முதல்ல கத்தும். ரொம்ப நல்லது தெரியுமா? வா வா வா. வாடா மூர்த்தி, நீ வாமா. வாங்க. அட அப்பாவா? வாங்கண்ணா, எப்ப வந்தீங்க? அதான் வந்திருக்கேன். அதை பத்தி என்னடா இப்போ? முதல்ல உன் பையனை விசாரி. நான் ஊர்ல வர வழியில உன் பையனும் இந்த பொண்ணும் கண்ணா பண்ணாரு பேசிக்கிட்டு ஒருத்தர் பார்த்து விழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் கையோட விட்டுட்டு வந்தேன். வெரி குட் வெரி குட். நீ ஏடா இழிக்கிற? அண்ணா, அவங்க 2 பேரும் இப்படி இழிக்கணும், அவங்க 2 பேர் மனசு இப்படி ஒத்து போகணும்னு பிள்ளையாருக்கு 1000 தேங்காய் உடைச்சிருக்கேன்னா. அந்த பொண்ணு பேருக்கு 50 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. நம்ம மூர்த்தி பேர்ல ஒரு தொழிற்சாலை கூட ஆரம்பிக்க போறாங்க. ஆமா நாங்கிற. ஏமா என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? நான் எப்படிங்க இல்லைன்னு சொல்றது? அதான் சாட்சி அவர் இருக்காரு. அப்பா கையில கேமரா இல்ல, இல்லன்னா போட்டோவே எடுத்துருப்பாரு பெரியப்பா. நீங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கலாம் பெரியப்பா. சும்மா கோபால், நல்லா இருக்குடா நீ பையனை வளர்க்கிற லட்சணம். பெரியப்பா கோச்சுக்காதீங்க, நாங்களும் தான் ஒருத்தர் கல்லையும் படக்கூடாதுன்னு போனோம், உன் ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஏண்டா வருத்தப்படுற? நீ ஒரு தப்பு செய்யல. அடுத்த வாரமா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்டா. ஏமா உங்க வீட்டுல யாரோ பெரியவர் இருக்காரு சொன்னியே, நான் அவன் போய் பாக்கட்டா? சார் அப்படி ஒண்ணு செய்திடாதீங்க, அப்புறம் எங்க பாடு ஆபத்து. என்ன மிஸ்டர் மூர்த்தி சும்மா இருக்கீங்க? ஆமா ஆமா, அவர் ஒன்ன மாதிரி இல்ல, அது ஒரு ரஃப் டைப். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்துல பாதி படுமேன்னு கத்துவாராம். அப்படியா சங்கதி? அவர் ஒரு கை நான் பாக்குறேன். ஏமா உன் வயசு என்ன? 18. 18 தானா? உனக்கு நான் 24 வயசு இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அடுத்த வாரமே உங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சிட்டு நேரா அவர்கிட்ட போறேன். சொத்தை எப்படி கொடுக்க மாட்டேங்கிறாரு பாத்துறேன். சார் வேண்டாம் சார், தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஆமாண்டா பாப்பா, நீ ஏன்டா அவசரப்படுற? அண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா, முள்ளாலதான் எடுக்கணும். ஆஷா, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கே இருமா, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆஷா வேலை வந்தாச்சு, நம்ம கையில ஒண்ணு இல்ல, நடக்கட்டும். அப்பா இது ஒண்ணு மாற்றம் இருக்காதே. அது எப்படிதான் இருக்கும்? நான் இல்ல. அப்ப சரி அப்பா, நாங்க 2 பேரும் தொழிற்சாலை சொந்தமா கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் பெரியப்பா. பாஸ் கோபா அண்ணா, கீதா கல்யாண விஷயமா உடனே புறப்பட்டு வந்து லெட்டர் போட்டியே, அந்த விஷயம் என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையனா பாத்துருக்கேன்னா நீ பார்த்த அசந்தே போயிடுவேன். நம்ம மூர்த்தி கல்யாணம் முதல்ல முடிட்டோம், அப்புறம் அந்த பையன் கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன். ஆமாண்டா, நான் ஏற்கனவே உனக்கு எழுதியிருக்கேன், கீதாவோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். கீதா, அப்பா காஃபி கொண்டு வாமா. அடடே, சோபா இங்க இருக்கிறாளே. இங்க உட்கார்ந்துட்டு என்னம்மா செய்யற? ஒண்ணுமில்லம்மா, அப்பா ரூம்ல படிக்க ஏதாவது புத்தகம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். பேப்பர் இருந்தது, படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மா சோபா, என்ன இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வெளியே போறியா என்ன? ஆமாப்பா. யாரோடம்மா? ஆஷாவோட தானே? இல்லம்மா. சோபா, துணை இல்லாம தனியா வெளியே போக கூடாதுமா. இல்லப்பா, துணைக்கு டாக்டர் வர சொல்லிருக்கேன். ஓ, வர்றேன்னு சொல்லிருக்கிறாரா? ஆமாப்பா, டெஃபினட்டா வருவார். ஆஹா, ஐ see. ஏன் சோபா, கொஞ்ச நாளைக்கு முந்தி அவர் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு இருந்த, இப்ப நீ சொல்றதான் டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் போல் இருக்கு. என்னப்பா இது? எனக்கு தெரியுமா, டிலே இல்லாம சீக்கிரமே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். டோன்ட் வா. நீங்க வந்துட்டீங்களா? நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி சோபா. நாம போகலாம்ல? நீங்க ரெடி தானே? ரெடிதான். உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? அது அப்பவே சொல்லிட்டா டாக்டர். என்ன டாக்டர், ஏன் லேட்டா வந்தீங்கன்னு உங்ககிட்ட சண்டை பிடிச்சா போல் இருக்கேன். இப்பவே விட்டு கொடுத்துறாதீங்க, அப்புறம் நீங்க தான் சிரமப்பட வேண்டி வரும். அப்பா நீங்க பேசாம இருக்க மாட்டேங்க. வாங்க டாக்டர் போகலாம். டாக்டர், உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? ரொம்ப சந்தோஷம் சோபா. உன் திருமண நாள ரொம்ப அவளோட எதிர்பார்க்கிறேன். ஆமா டாக்டர், நீங்க எனக்கு புது வாழ்வு கொடுத்தீங்க. நானும் இன்னொரு புனர்வாழ்வுக்காக ரொம்ப அவளோட தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? தெரியாது சோபா. என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப நல்லவர். அவர் கூட டாக்டர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. நான் நினைக்கிற மாதிரி என் கல்யாணம் நடந்துட்டேன், நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியல. டாக்டர், அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன சோபா? நான் சொல்ல மாட்டேன்.
அப்போ நீங்க 2 பேரும் மேஜர் இல்ல? 2 பேரும் மேஜராகி ரொம்ப நாளா சார். இல்ல ஆட்டா மிஸ்டர் மூர்த்தி, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்பந்தம் தானே? சத்தியமா சம்மதம் சார். இவளை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்காது சார். கேட்டதுக்கு பதில் சொன்னா போதும். ஏம்மா, உனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லையே? இல்ல சார். சார், நான் இவரை கணவரா மானசீகமா ஏத்துட்டு 1.5 வருஷம் ஆச்சு சார். இப்பதான் வேலை வந்து. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இது தெய்வீக காதல். ரொம்ப கெட்டி. கல்யாணம் உங்களால ஆகணும்னு இருக்கே. அப்ப யார் சாட்சி? நான் ஒருத்தன் இருக்கேன். நான் தான் மாப்பிள்ளையோட தகப்பனார். என் பேர் கோபால், வயசு 51. இவர் இந்த ஊர்ல ஜவுளி கடை வச்சிருக்கார். ராமாமிர்தம் 49. இவர் தான் இப்ப நமக்கு சம்பந்தி மாதிரி. சரி, நீங்க அப்புறம் கைது போடலாம். முதல்ல இப்ப போட்டு கொஞ்சம் இருங்க, மாலையை போடு. நீ கழித்து போடுமா? இது எதுக்கு இவங்க தம்பு நிமிஷம் வாங்கிப்பான்.